ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிவிட் டுட்டோரியல் தமிழ் பார்ட் 16ல் புது லைன் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புது லைன் டைப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் லைன் வரையணுன்னா நீங்கள் டிஎல் கொடுத்து டீட்டெயில் லைன் வரைவீங்க. ஸோ இப்போ இந்த லைன் டைப்பில் உங்களுக்கு வேறு ஸ்டைல் வேணும்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அது இந்த வீடியோவில் கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்க இந்த பீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் ஹிடன் லைனில் தெரியணுன்னா அது லைன் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சம் லைன்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறது அதெல்லாம் இந்த வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம புது லைன் டைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் அடிஷ்னல் செட்டிங்ஸில் லைன் ஸ்டைல் போய்க்கிறேன். ஸோ இங்கே நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் மாடிஃபை சப் கேட்டகரி இருக்குது பார்த்திங்களா, அதில் நியூ கொடுத்துக்கிறேன். நியூவில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது நான் என்ன க்ரியேட் பண்ணோம், பவுண்ட்ரி லைன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பவுண்ட்ரின்னு கொடுத்தோடனே எனக்கு பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எனக்கு லைன் வைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ நான் 4 கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய கலர் என்ன கலர் வேணும்னு நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது சாலிடாக என்ன பேட்டர்னில் இருக்கணும் கேட்கும், லைன் பேட்டர்ன். நான் இது டேஷ் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு லைன் டைப் க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ நான் இப்போ நான் அந்த டீட்டெயில் லைன் போட்டதில் அந்த டீட்டெயில் லைன் செலக்ட் பண்ணி இங்கே பிக் ட்ராப் பண்ணிங்கன்னா எனக்கு பவுண்ட்ரின்னு இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைனை நியூ லைன் டைப் இதுக்கு அசைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் ஒர்க் பண்ணும்போதும் நீங்கள் இங்கே பிக் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுண்ட்ரி டைப் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைன் சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.